அனைவருக்கும் வணக்கம். யூஜி டிஆர்பி மேக்ஸில் நம்ம எப்படிலாம் படிக்கணும், நம்ம மார்க் குறையிறதுக்கு என்னென்ன மாதிரி வழி இருக்கும், அதை எப்படி சரி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சிலபஸை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அதில் ஹை ப்ரியாரிட்டியாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 7 டாபிக்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம தனி வீடியோவாக ஒவ்வொரு யூனிட்லேயும் 15 to 16 டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லிமிட்ஸு, கண்டினியூட்டி, டிஃப்ரென்சிபிலிட்டி, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸு, இன்டெஃபினைட் இன்டெக்ரல், டெஃபினைட் இன்டெக்ரல், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸு, ரேங்க்கு, ஈகன் வேல்யூஸ், வெக்டாரு, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டில் பார்த்திங்கன்னா மீனு, வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனு, இது சும்மா சாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நான் அந்த 15 மார்க்ஸ் எதில் மேக்ஸிமம் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரியாரிட்டியான டாபிக்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா டாப்பிக்லேயுமே உண்டான டெஃபினிஷன் என்ன, பேசிக்காக கொடுத்துருக்க டெஃபினிஷன் என்ன, அதில் என்னென்ன தியரம்ஸ் இருக்குது, அந்த தியரம்ஸ் நேமிங் தியரமா, அந்த தியரமோட நேமு, அதுக்கு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு டெஃபினிஷனை கொடுத்துட்டு அது என்ன தியரம் அப்படின்னு நேமிங் தியரம்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கொஸ்டின் நம்மளுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நேமிங் தியரம்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சம்ஸு, அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு மாடல்னால் குறைஞ்சது ஒரு 5 சம்ஸ் 6 சம்ஸாவது கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நோட்டு போட்டு அந்த டாபிக் நேமை எழுதி அதில் நீங்கள் படித்த ஃபார்முலாவை கம்பல்சரி எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் அதுதான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் படித்த ஃபார்முலாஸு, அதில் உள்ள ஷார்ட்கட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஷார்ட்கட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாடலில் வர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அதோட சைட் பை சைடாக அதே ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு மெமரிலாம் ஸ்டோர் ஆயிரும். ஸோ குட்டி நோட்டு போட்டு ஃபார்முலாஸும் ஷார்ட்கட்ஸும் வர நோட் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, மைண்ட் மேப் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மைண்ட் மேப் பெஸ்ட்டு மெத்தட். ஒரு டாபிக் அப்படின்னா அதில் என்னென்ன சப்டிவிஷன் இருக்குது, அதில் எது இம்பார்ட்டன்ட், அதில் எது ஃபார்முலா, அது எதில் தியரம் இருக்குது அப்படிங்கிறத குட்டியாக போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டைமில் அது ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு யூஜி டிஆர்பி அதாவது நியமன தேர்வு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு டைம் தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யூஜி டிஆர்பி நிறையா வாட்டி நடந்திருக்கு. இப்போ நம்ம ஆனால் அந்த கொஸ்டின்ஸை நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாடல் நீங்கள் பார்க்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த டாப்பிக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதிட்டு வரோம் இல்லைங்களா, அதை நம்ம என்ன பண்ணோன்னா ரிவைஸ் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும், இல்லைனா வீக்லி ட்வைஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா, அந்த ரூல்ஸு, ஷார்ட்கட்டு, ட்ரிக்ஸு தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அந்த ஃபீல்டுன்னு அர்த்தம். ஸோ அதை தெரிஞ்சாலே நீங்கள் 80% உங்களுக்கு சம்ஸ் எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளால் அதை போட முடியும். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார்முலாஸு, அதோட ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸு அதை நீங்கள் நல்லா வீக்லி ஒன்ஸு இல்லைனா வீக்லி ட்வைஸு ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த நோட்டை அப்படியே கண்ணில் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது இப்போ 1 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், என்னென்ன டாபிக் படிச்சிருக்கோம், அதில் என்னென்ன மாதிரி சம்ஸ் போட்டு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷனாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அதை ரீகால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டீப்பாக ஸ்டோர் ஆகும். நம்ம படிச்சுட்டோம் அடுத்தடுத்து அப்படி போயிட்டுருக்கூடாது. படித்தது நல்லா ஞாபகத்துக்கு வந்துருச்சா, நம்மளால் திடீர்னு அதில் மாடலில் ஒரு சம்மை பார்த்தா டக்குன்னு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நம்மளால் அதை போட முடியுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த டாபிக் போகணும். நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே போனீங்கன்னா நம்மளுக்கு அது ரீகால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைம் நிறையா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால்
படித்த டாப்பிக்கு அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது மொத்தமாக ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 3 யூனிட் முடிச்சிக்கிங்கன்னா ஒரு அந்த 3 யூனிட் அந்த ஒரு மந்த் ஆனதுக்கப்புறம் அந்த 3 யூனிட்டையும் இன்னும் ஒரு வாட்டி நல்லா ஃபார்முலா அதெல்லாம் இன்னொரு வாட்டி நல்லா ஒன் டே ஒதுக்கி அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அடுத்த டாபிக் போங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒரு நாள் படிக்கிறோம், அடுத்த நாள் கேப் விட்டுச்சு, அடுத்த நாள் கேப் விட்டுச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்கிறோம், அப்படி பண்ணாதீங்க. ரெகுலராக படிங்க. அப்போ தான் அந்த டச்சில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக நம்மளால் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லோரும் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸு, அது கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸ்கிப்பிங் தியரி அண்ட் டெஃபினிஷன். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இதை விட்டுடலாம். அப்படிலாம் விடவே கூடாதுங்க. கண்டினியூஸாக நீங்கள் தெரியல அப்படின்னா அது எதாவது கேதர் பண்ணி நோட்ஸ் பண்ணி இல்லை வீடியோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்களே அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை கிளியர் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப்பிங் தியரி அண்ட் டெஃபினிஷன் பண்ணவே கூடாது. அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் 4 கொஸ்டின் நம்ம பார்த்தோம், ஏதாவது கொஸ்டின் பேங்கில் பார்க்குறோன்னா அந்த கொஸ்டினை உங்களால் போட முடிஞ்சாப்புல இருக்கணும். எல்லாத்தையும் படித்து ஒரு யூஸும் இல்லை. அப்ளிகேஷன் தான் முக்கியம் இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜை விட அப்ளிகேஷன் தான் முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போங்க. இக்னோரிங் வீக் ஏரியாஸ், அதாவது நம்மளுக்கு தெரியாத டாப்பிக்கை விடாதீங்க, தெரிஞ்சுக்கணும். நிறைய வீடியோஸ் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours தாராளமாக படிங்க. அந்த டைம் மேனேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது கடைசியாக ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சுட்டு நீங்கள் மைண்ட் மேப் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு மோக் டெஸ்ட் எதாவது பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாத்தையும் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு ஸ்பீடாக நல்லா ஒரு அக்யூரேட்டாக போகிற மாதிரி நம்மளை ரெடி பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போனோம்னா 150க்கு 150 தாராளமாக எடுக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் 150 எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் 100% நம்ம சேனல் பண்ணணும். நல்லா படிங்க, டீப்பாக படிங்க. ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.